இலங்கையைச் சேர்ந்த நவோத்யா டி சில்வா என்கின்ற 25 வயதுடைய ஒரு மாணவி ஒருவர் லண்டனில் ஒரு யூனிவர்சிட்டியில் கல்வி கற்கின்ற மாணவி. இவர் ஒரு நாள் தாமதமாக கட்டணம் செலுத்தியதன் காரணத்தினால், அதுவும் அவர் சரியான தேதியில் கட்டணத்தை செலுத்தியிருக்கின்றார், ஆனால் பேங்கினுடைய அந்த ப்ரோசஸ் டிலே காரணமாக ஒரு நாள் தாமதமாகி இருக்கின்றது. இதனால் தற்பொழுது அவருடைய விசா ரத்து செய்யப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. என்ன விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது, இவருடைய இந்த பிரச்சனையிலிருந்து எதிர்காலத்தில் லண்டனுக்கு கல்வி நிமித்தம் செல்ல போகின்றவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன, இது போன்ற பல கேள்விகளுக்கான பதில்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இங்கிலாந்தில் இருக்கின்ற கொவென்ட்ரி யூனிவர்சிட்டியில் தான் இந்த நவோத்யா டி சில்வா என்கின்ற இந்த மாணவி 25 வயதுடையவர் கல்வி கற்று வந்திருக்கின்றார். அவர் கிட்டத்தட்ட 8,000 ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் கல்வி கட்டணத்தை 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் திகதி செலுத்தியிருக்கின்றார். ஆனால் வங்கி செயல்முறையில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக அந்த தொகை அக்டோபர் 7ஆம் திகதி தான் பல்கலைக்கழகத்திற்கு சென்று அடைந்திருக்கின்றது. அதாவது ஒரு நாள் தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. இதன் விளைவாக தற்பொழுது பல்கலைக்கழகம் UK ஹோம் ஆஃபீஸுக்கு தகவல் அளித்திருக்கின்றது. அதாவது அந்த விசாவை நிர்வகிக்கின்ற அந்த நிர்வாக மையத்திற்கு இந்த தகவல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அங்கே பல்கலைக்கழகங்களில் படிப்பவர்கள் கட்டணம் செலுத்த தவறினால் உடனடியாக இந்த விசா ரத்து செய்யப்படுவது வழக்கம். ஆகவே அது தொடர்பான நடவடிக்கைகளுக்காக இப்பொழுது தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் இப்பொழுது இவருடைய விசா ரத்து செய்யப்படுகின்ற ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர் இனி இங்கிலாந்தில் தொடர்ந்து படிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அவர் இலங்கைக்கு மீண்டும் நாடு கடத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றது. இந்த நிலையில் மாணவி தன்னுடைய தரப்பு விளக்கத்தினை தந்திருக்கின்றார். அதாவது அவர் அந்த யூனிவர்சிட்டிக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை வழங்குகின்ற பொழுது, நான் கட்டணத்தை சரியான நேரத்திற்குள் தான் அனுப்பியிருக்கின்றேன், ஆனால் தாமதம் என்பது என்னுடைய தவறு அல்ல, அது வங்கியினுடைய பக்கத்தில் நிகழ்ந்த ஒரு தவறு. மேலும் தன்னுடைய சிறப்பான கல்வி செயற்பாடு மற்றும் அவருடைய வருகை, பல்கலைக்கழகத்திற்கான வருகை அவரிடம் மிகவும் ஒழுங்காக இருந்திருக்கின்றது. ஆகவே இவற்றை அடிப்படையாக கொண்டு பார்க்க போவதாக இருந்தால் தன்னை இடைநிறுத்துவது என்பது முற்றிலும் பொருத்தமற்றதாகவே இருக்கும் என்று அவர் தன்னுடைய தரப்பு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இங்கு கல்வி கற்பதற்காக என்னுடைய தந்தையினுடைய வாழ்நாள் சேமிப்பையே அவர் கரைத்திருக்கின்றார். ஆகவே அதையும் கவனத்தில் கொள்ளுமாறு அவர் கேட்டிருக்கின்றார். பல்கலைக்கழகம் சார்பாக இதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் தனிப்பட்ட விஷயங்களுக்கு, தனிப்பட்ட மாணவர்களினுடைய இப்படியான சிக்கல்களுக்கு தாம் பதிலளிப்பதில்லை எனவும், இருந்தாலும் UK விதிகளுக்கு உட்பட்டுத்தான் அனைத்து மாணவர்களும் செயல்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக டெட்லைன் மீறப்பட்டால் கட்டாயம் இந்த ஹோம் ஆஃபீஸுக்கு அறிவிக்க வேண்டியது அவசியம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஹோம் ஆஃபீஸை பொறுத்தவரையில் பல்கலைக்கழகம் தகவல் கொடுத்த பிறகுதான் நடவடிக்கை எடுக்கப்படும். விதிமுறைகள் மிகவும் கடுமையானவையாக இருக்கும் இந்த UK ஹோம் ஆஃபீஸை பொறுத்தவரையில். இந்த விடயம் இங்கிருந்து கல்வி கற்பதற்கு செல்லுகின்ற மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமானது, UKக்கு செல்லுகின்ற மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமானது. குறிப்பாக கவனிக்க வேண்டியவை UK மாணவர் விசா முறைமை, அதற்குள் இருக்கின்ற விதிமுறைகள் மற்றும் சட்டங்கள் மிகவும் கடுமையானவை. அதாவது ஸ்ட்ரிக்ட் கம்ப்ளைண்ட் சிஸ்டம் என்று சொல்வார்கள். சிறிய தவறு கூட விசா ரத்து செய்யப்படுவதற்கும் நாடு கடத்தப்படுவதற்கும் அடிப்படையாக அமைந்துவிடும். ஆகவே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த தாமதங்கள், ஒரு நாள் தாமதம் கூட பாரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை இந்த மாணவிக்கு நிகழ்ந்த இந்த சம்பவம் சில கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. இந்த விதிகள் மிகவும் கடுமையானதாக இருக்கின்றதா UKயில் கல்வி கற்பதற்கான அந்த விதிகள்? அடுத்தது வங்கி தாமதம் போன்ற விடயங்களுக்கு ஒரு மாணவர்களுக்கு ஒரு சலுகை இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வங்கி தாமதமானதற்கு மாணவி சரியான நேரத்தில் கட்டணத்தை செலுத்தியிருக்கின்றார். ஆனால் வங்கி தாமதம் காரணமாக அவருடைய வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையில் இருக்கின்றது என்பது உண்மையில் எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் என்பது ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான தாமதங்களுக்கு ஒரு சலுகையை UK சிஸ்டம், ரூல்ஸ் சிஸ்டம் வழங்கக்கூடாதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அடுத்த விடயம், இங்கிருந்து செல்லுகின்ற மாணவர்கள், வெளிநாட்டு மாணவர்கள், படிப்பதற்காக செல்பவர்களுக்கான
பாதுகாப்பு எப்படி இருக்கின்றது, அதாவது இப்படி ஒரு கையற நிலையில் விட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்களுடைய பாதுகாப்பு போன்ற விடயங்களில் எப்படி இங்கிருப்பவர்கள் பெற்றோர்கள் அவர்களை கவனிப்பது என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. ஆகவே யூகே போன்ற நாடுகளில் பணம் அனுப்புவது மட்டும் போதாது. உங்களுடைய பிள்ளைகள் அங்கு கல்வி கற்க போகிறார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் பணத்தை அனுப்புவது மாத்திரம் போதாது, அது குறித்த டெட்லைனுக்கு முன்னர் செலுத்தப்படுகின்றதா என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறைந்தது 3 தொடக்கம் 5 நாட்களுக்கு முன்பே அந்த செயல்முறைகளை நீங்கள் முடித்து விட வேண்டும். விசா விதிகள் இங்கே இருப்பது போல ஃப்ளெக்சிபிளான விதிகள் யூகேயில் இல்லை, மிக கடுமையானவை என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டி இருக்கின்றது. அடுத்தது, இந்த மாணவி இப்போ அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் என்று சொல்லி கேட்டால், இவ மேல்முறையீடு செய்யலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக ரீதியாக இந்த விடயத்தை ஒரு மீளாய்வுக்கு உட்படுத்துவதற்கான கோரிக்கையை விடுக்கலாம். ஆனால் அதற்கு சில அடிப்படைகள் இருக்க வேண்டும். அதில் இவர் சரியான நேரத்தில் பணம் அனுப்பி இருக்கிறார் என்பதனை நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அடுத்தது, இவர் ஒரு ஜெனுவினான ஸ்டூடெண்ட் என்பதனையும் நிரூபிக்க வேண்டும். இவருடைய விசா இவர் அதனை முறைகேடாக பயன்படுத்தவில்லை, படிப்பதற்காக அவர் உண்மையிலேயே உழைத்திருக்கின்றார், அவர் முழு நேரத்தையும் தன்னுடைய யூனிவர்சிட்டியிலே செலவிட்டிருக்கின்றார், நல்ல அட்டெண்டன்ஸ் அகடமிக் ரெக்கார்ட் இருக்குன்னு சொல்கிறார், அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் சமர்ப்பிக்க வேணும். முக்கியமாக இந்த விசா மிஸ்யூஸ் இல்லை என்றதை அவ ப்ரூஃப் பண்ணணும். அடுத்தது பேங்க் டிலேயையும் அவ ப்ரூஃப் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது தாமதம் அவரால் ஏற்படவில்லை, பேங்கால் தான் ஏற்பட்டது என்பதற்கான சரியான ப்ரூஃப் அவ கொடுக்க வேண்டி இருக்கும். ஆகவே நீதிமன்ற பரிசீலனைக்கு இது செல்லலாம். அப்படி இருந்தும் அந்த அப்பீல் தோல்வி அடையுமாக இருந்தால் ஹைகோர்ட்டில் ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு போகலாம். யூகே ஹோம் ஆஃபீஸ் எடுக்கின்ற தீர்மானம் மிகவும் செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்கும். இதில் அந்த தீர்மானம் ரீசனபிள் தானா, அது ஒரு நியாயமானது தானா என்பதனை இந்த ஜுடிஷியல் ரிவ்யூவில் நீதிமன்றம் பார்க்கும். ஒரு நாள் டிலே என்றது மிகவும் அதிகபட்சமான ஒரு தண்டனையா என்பதனை இங்கே ஆராய வேண்டி இருக்கின்றது. அடுத்தது, மனித உரிமைகள் என்கின்ற ஒரு கோணத்தில் இந்த விடயத்தை பார்ப்பதாக இருந்தால், இவர் சில விடயங்களை விவாதிக்கலாம். மேலதிக ரிவ்யூக்களுக்கு செல்லும் பொழுது விவாதிக்கலாம். ஒன்று, அவருடைய வாழ்க்கையிலே இப்பொழுது கல்வி, எதிர்காலம், அவர் தன்னுடைய கல்விக்காக செய்திருக்கக்கூடிய, அவருடைய தந்தை செய்திருக்கக்கூடிய முதலீடு அனைத்துமே பாதிக்கப்படுகின்ற ஒரு கட்டத்தில் இருக்கின்றார். ஆகவே இந்த அளவுக்கு கடுமையான ஒரு நடவடிக்கை நியாயமானதா என்கின்ற ஒரு கேள்வியை இவர் எழுப்ப வேண்டி இருக்கிறது, மனித உரிமை சார்ந்து எழுப்ப வேண்டி இருக்கின்றது. யூகேயில் இருக்கக்கூடிய விதிகளின்படி மாணவர் விதிமுறைகளை மீறினால் உடனடியாக ஹோம் ஆஃபீஸுக்கு ரிப்போர்ட் செய்ய வேணும், எல்லா கேம்பஸும் யூனிவர்சிட்டியும். ஆனால் இங்கே ஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டிங் செய்ய வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதாவது இப்படியான ஒரு தாமதத்துக்காக யூகே ஹோம் ஆஃபீஸுக்கு உடனடியாக விசாரத்துக்கான பரிந்துரைகளை செய்ய வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகவே அதனையும் அந்த நிர்வாகம் கருத்தில் கொள்ள வேண்டி இருக்கின்றது. எதிர்காலத்தில் யூகே அரசாங்கம் கூட அதனை கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு தேவை எழுந்திருக்கின்றது. உண்மையில் இங்கு மாணவி கட்டணம் செலுத்தி இருக்கின்றார் என்பது தெளிவான உண்மையாக இருந்தாலும், டெக்னிக்கலாக என்ன விஷயம் என்றதை தான் யூகே ரூல்ஸ் பார்க்கும். ஒரு நாள் லேட்டாகத்தான் ஃபீஸ் அரைவாக இருக்குது. ஆகவே அந்த விஷயத்தை தான் யூகே ரூல்ஸ் எப்போவுமே தூக்கி பிடிக்கும். யூகே சிஸ்டம் அந்த டெக்னிக்கல் கம்ப்ளைண்ட்ஸை தான் தூக்கி பிடிக்கும். இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. ஆகவே இந்த மாணவிக்கான நியாயம் கிடைப்பது என்பது உண்மையில் இந்த யூகே இமிக்ரேஷன் லோ மிகவும் கடுமையானதாக இருக்கின்றது என்கின்ற அந்த விடயத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு விஷயம்தான். ஆகவே கோட்ஸ் பொதுவாக ரூல்ஸ் எப்போவுமே ரூல்ஸ் தான், அதை யாரும் மாற்ற முடியாது, அதில் எந்த விதமான ஃப்ளெக்சிபிளும் இருக்க முடியாது என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் செயற்படும். ஆனால் இந்த மாணவி ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ்களை சமர்ப்பித்து, அதே நேரம் இதுக்கு முதல் தான் எந்த வயலேஷன்லையும் ஈடுபடையில்லை என்றதை நிரூபித்து, அதே நேரம் தன்னுடைய குட் அகடமிக் ரெக்கார்ட் அதுகளையெல்லாம் சரியாக காட்டி ஒரு சரியான நியாயமான ஒரு ஆர்கியூமெண்ட்டையும், அதே நேரம் ஹியூமன் ரைட்ஸ் பக்கத்தாலேயும் இவருக்கு சப்போர்ட் கிடைக்குமாக இருந்தால் இதிலிருந்து இவ வெளியில் வாரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் இங்கிருந்து யூகேவுக்கு செல்லுகின்ற மாணவர்கள் முக்கியமாக இதனை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யூகே சிஸ்டம் 0 டொலரன்ஸ். அது ரூல்ஸை மீறிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் கூட அது சகித்து கொள்ளாது. உங்களை திருப்பவும் நாட்டுக்கு அனுப்புவதற்குத்தான் அந்த சிஸ்டம் முயலும். ஆகவே நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நான் ஃபீஸை கட்டிட்டு தானே, அது லேட் ஆகினது என்னுடைய பிழை இல்லையே என்று நீங்கள் நினைக்கிறத பற்றி எல்லாம் யூகே சிஸ்டம் கவலைப்படாது.
அது வந்து உங்களுடைய அந்த டெக்னிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ், நீங்கள் சரியான நேரத்துக்கு சரியான விஷயத்தை டெக்னிக்கலாக செய்திருக்கிறீங்களான்னு மட்டும்தான் பார்க்கும். ஆகவே மிக மிக கவனமாக இருங்கள். பெற்றோர்கள் உங்களுடைய வாழ்நாள் உழைப்பை அநியாயமாக்கி விடாதீர்கள். இப்படியான இடங்களிலே இப்படி வெளிநாடுகளுக்கு அனுப்பிவிட்டு சிறு சிறு தவறுகள் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ்களை ஒழுங்காக தெரிந்து கொள்ளாமல் இருப்பதன் மூலமாக இப்படியான பாரிய இழப்புகளை இழந்து விடாதீர்கள். இது தனியே பண இழப்பு மாத்திரமல்ல, உங்களுடைய மனநிலையையும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையையும் சீர்குலைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக அவதானமாக இருங்கள். இந்த காணொளி தொடர்பாக, இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.